நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். விருச்சக லக்கண விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கு சனி திசையில் கேது புத்தியா என்ற பதிவானது லக்கணத்தை எண்ணி வர 4ஆம் பாகமான 4ஆம் ராசியான கும்பராசின்னு பதிவாகும். இந்த கும்பராசி என்ன நட்சத்திர சாரம் இருக்குது, அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுக்கு புத்திநாத கேது பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க போகிறது அந்த பதிவாக. இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ஜனனகால ஜாதத்தை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் ராசி கட்டத்தை அவான்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னா 12 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஓகேங்களா, அந்த ஒரு கட்டத்தை பார்த்தீங்கன்னா லா போட்டுருக்கிற இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அதான் லக்கணம், அதான் 1ஆம் பாவம். ஓகேங்களா, அப்போ அந்த லக்கணத்தை வந்து பார்த்தீங்கன்னா லான்னு போட்டுருக்கிற இடத்துல இருந்து எண்ணி 1 2 3 4 எண்ணி வர அது 4ஆம் பாவத்தோட பதிவு தான் அந்த பதிவு. ஓகேங்களா, இந்த பதிவு பார்த்து அது அதே போல் பின் தொடர்ச்சியாக உங்களுக்கு அடுத்தது பதிவு நீங்கள் வந்து அதாவது எண்ணி நீங்கள் பதிவு பலன் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அது சாரம் நீங்கள் எப்படி நம்ம பலன் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க கேட்டிங்கனாக்கா, ராசி கட்டத்துக்கு முன்னாடி இல்லை பின் பேச்சில் உங்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் இப்படி உங்களுக்கு வரிசையாக உங்களுக்கு கிரகம் போட்டிருப்பாங்க. கிரகத்துக்கு நேரம் நட்சத்திர சாரம் போட்டிருப்பாங்க. அந்த நட்சத்திர சார வழியாக தான் அந்த கிரகம் பயணித்து தசாபதி அடுத்ததாக விளக்கம். ஓகேங்களா, இதை புரிஞ்சு இந்த பலனை பார்த்தீங்கன்னா சிறப்பாக உங்களுக்கு பலன் 100% பலன் புரியும். சரி, நாங்கள் விருச்ச லக்கணம் விருச்ச ராசி பலன் பார்க்கணுமா கேட்டால் அப்படி கிடையாது. விருச்ச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் கேது புத்தி நடக்கமான லக்கண பாவ ரீதியாக இந்த பலன் 100% நீங்கள் அப்படின்னு பலனை பார்த்து அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ சரிங்க, இது எத்தனை தசாபதி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 3 கோடி 4 கோடி சனி திசைங்க. ஓகேங்களா, அப்போ புத்தி பார்த்தீங்கன்னா கேது புத்தி. அப்போ எத்தனை ஆண்டுகளும் செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, சனி திசையான 19 ஆண்டுகளும் செயல்பாட்டில் இருக்கும். சனி திசையில் கேது புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு வருடமும் 1 மாதமும் 9 நாட்களும் செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா, இப்போ லக்கணத்துக்கு எண்ணி வர 4ஆம் பாகமும் 4ஆம் ராசியான கும்பராசி என்ன நட்சத்திரம்னு பார்த்துடலாங்க. அப்போ என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க, அவிட்டம் 3ஆம் 4ஆம் பாதம் இருக்கும், சதை 1 2 3 4 பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்டாதி 1 1ஆம் 2ஆம் 3ஆம் பாதம் இருக்கும், மொத்தம் 9 பாதம் இருக்கும். ஓகேங்களா, அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவிட்டம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய கேது பகவான் வந்து எப்படி பலன் அளிப்பான்னு பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சம்மந்தப்படுதுங்க, 4 சம்மந்தப்படுறாங்க, அப்போ 1 6 சம்மந்தப்படுறாங்க, அப்போ மேலே கேது சம்மந்தப்படுறார். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத கடன், தேவையில்லாத நோய், தேவையில்லாத வம்பு வழக்கு இதெல்லாம் வருமானம் கேட்டால் கட்டாயம் வருங்க. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அத்தனையும் நம்மளுக்கு ஞானத்தையும் நம்மளுக்கு ஒரு புரிதல் கொடுப்பாங்க. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா தீ சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் பார்த்து உஷாராக இருக்கணும். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிஷன் வேலை, ஓகேங்களா, இந்த ஒயரிங் வேலை இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம கட்டாயமாக குடும்பத்தோட நம்ம தாயாரோட அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாகனம் சேர்ந்தோம், வண்டி வாகனத்தோடு பார்த்தீங்கன்னா எங்கே போகணுங்க, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா முருகர் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை அதாவது யமகண்ட நேரத்தில் போய் அந்த முருகனை வழிபடணுங்க. ஓகே, ராகு வழிபடணும், முருகனை வழிபடணும், ராகு விநாயகரை வழிபடணும். ஓகேங்களா, அவர் வழிபடும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பெருசாக ஒரு பிரச்சனை கொடுக்காம ஒரு லெவல் கரெக்டாக கொண்டு போவாங்க. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்ல கடனும் தேவையில்ல பிரச்சனை தேவையில்ல வம்பளை மாட்டிக்கிட்டு நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சின்ன எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்த சாரம் என்ன சாரம், சதயம் சாரம் இருக்குது இல்லைங்களா. அப்போ சதய சாரத்தில் உங்களுடைய புத்தின கேது பகவான் பயணிச்சு என்ன பலன் பார்ப்போம். அப்போ என்ன 4 சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்பட்டு கேது சம்மந்தப்படுறார். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு புரியாத புதிதாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது வேகத்தை கொடுக்கும், தாமத்தை கொடுக்கும். ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த பொருள் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடக்கடியாகி போயிடும். எந்த பொருள் நம்மளுக்கு வருதோ அந்த பொருள் கடைசியாக காணாமல் போயிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி அமைப்பு கொடுப்பாங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு பின்னி சூனியம் பண்ணிட்டாங்க, ஏவல் பண்ணிட்டாங்க, நம்ம அதை தாண்டிட்டோம், நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, நம்மளுக்கு மனசு சரியில்லை அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு நல்ல ஒரு மந்திரிக்க சாமியார்கிட்ட போய் பூசாரிகிட்ட போய் ஒரு கோயில் குளத்தில் போய் வாக்கு கேட்கறது, ஒரு கயிறு கட்டுறது, தர்காவில் போய் கயிறு கட்டுறது, தர்கா போயிட்டு வர்றது, சர்ச்சுக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம நிம்மதிக்கான சுகபோதத்துக்கான நம்ம வந்து தேடுவோம். ஓகேங்களா, அப்போ இந்த காலகட்டங்களில் சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை தந்திரத்தை கற்றுக்குவாங்க. ஓகேங்களா, அதுக்குண்டான முயற்சியெல்லாம் செயல்படுவாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த காலகட்டங்களில் இப்போ தாயாருக்கு உண்டான அமைப்பு, நம்ம உடம்புக்கு உண்டான அமைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேளை போல் ஒரு வேளை இருக்காதுங்க. ஒரு முன்ன பொண்ணு இருக்கும், பயந்துக்கு வேண்டாம், அது காலகட்டம் சரியாக போயிடும். ஓகேங்களா, இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்த சார் என்ன சார் இருக்குதுங்க, அது புரட்டாதி சார் இருக்குது இல்லைங்களா. அப்போ அந்த புரட்டாதி சாரம் பார்த்தீங்கன்னாக்கா 2 கோடி 5 கோடி சார் இல்லைங்களா. அப்போ 4 சம்மந்தப்பட்டு 2 5 சம்மந்தப்பட்டு அது மேலே கேது சம்மந்தப்படுறாரு. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம தேவைக்காக நம்ம கடன் வாங்குவோம், நம்ம குடும்பத்துக்கு கடன் வாங்குவோம், வீடு ஆர்டர்ஸ் பண்ணுவோம் கடன் வாங்குவோம், வண்டிக்கு கடன் வாங்குவோம்,
தாயாருக்கு கடன் வாங்குவோம். இந்த மாதிரி ஏதோ ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னா வாங்குவோம், ஆனால் கட்ட முடியாது. அதனால் பார்த்து உஷாராக சூதனம் நிதானமாக நம்ம யோசனை பண்ணி நம்ம பண்ணணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஒரு அரசியல் இருக்கிறவங்க, ஓகேங்களா, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பொழுதுபோக்கு அமைப்பில் இருக்கிறவங்க, அது மனைவி வழி சொத்தை எதிர்பார்த்துருக்கு சொத்தில் இருக்கிறவங்க, நம்ம காலகட்டங்களில் அனைத்திலும் பார்த்து உஷாராக சூதனமாக செயல்படணுங்க. ஓகேங்களா? இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு முறைக்கடி, ஏதோ ஒரு வம்பளுக்கு மாட்டி விட்டு கடன் பண்ணி பிரச்சனை பண்ணி விட்டு நம்மளுக்கு வேடிக்கை பார்த்து ஒரு ஞானத்தை ஒரு மோசத்தை கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதனால் பார்த்து உஷாராக சூதனம் வரும்போது நல்லதுங்க. இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மாந்திரிகம் பண்ணுறேன், மந்திரம் பண்ணுறேன் அப்படின்னு செலவினம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். அது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் சீட்டு கட்டலாம், கயிறு கட்டலாம், அச்சாரம் போடலாம், இந்த மாதிரிலாம் தோணும். இல்லை நாமளே பழகலான்னு தோணும். அது கூட தேடுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் எதுவும் அதாவது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணால் தான் இது பண்ண முடியுங்க. கரெக்டாக எடுத்தது கரெக்டாக பார்த்து பண்ணி கரெக்டாக நீங்கள் வாழ்வாதாரம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. இதோட பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வு. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னே தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரச்சனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.